எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். விஷயம் எதுவுமே கற்றுக்காம மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்து ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது வேஸ்ட்டு. அது பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ பெரிய பெரிய பணக்காரங்களும் சண்டை போட்டுக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இடம். அதில் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நம்ம போயிட்டு ஒரு லாட்டு போட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் சரியான இடத்துல நம்ம இருக்கணும். அந்த சரியான இடத்துல எப்படி நம்ம கால் பதிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். கண்டிப்பாக 10 வருஷம் ஆகும். பெரும்பாலும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். வந்து மார்க்கெட்டில் வந்து நான் 10 வருஷமாக இருக்கேன், 7-8 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குட். உண்மையிலே சில பேர் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து மார்க்கெட்டில் பெரிய கில்லி, நான் சொல்கிறதெல்லாம் மார்க்கெட்டில் நடக்கும், நாளைக்கு எங்கே போகணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கரெக்டான ட்ரேடராக இருக்க முடியாது. அது எல்லாத்தையும் சொல்ல வரல. பட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து கெஸ்ஸிங் தானே. இது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் வரலாம் இங்கே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் தான் ஃபுல்லாகவே. அந்த ப்ரிடிக்ஷனை வந்து எப்படின்னா நிறைய இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சொல்ல முடியும். எல்லாமே கெஸ்ஸிங் தான் உண்மையில். போகலன்னா என்ன பண்ண. ஸோ மார்க்கெட்டை ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து டெய்லி அன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகிறப்ப ரன்னிங்கில் ப்ரிடிக்ஷன் பண்ணுங்க. யூஆர் கில்லி. நான் உங்களை உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரன்னிங்கில் இப்போ மார்க்கெட் 9:15 ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு இங்கே வரைக்கும் போகுதுன்னு ரன்னிங்கில் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் ப்ரிடிக்ஷன். செத்துப்போன ஹேண்டில் பார்த்துட்டு இது நேற்று இப்படி நடந்துச்சு, இன்றைக்கி இப்படி நடக்குமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையவே கிடையாது. அதனால் எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ அது மாதிரி கெஸ்ஸிங்கில் இல்லாமல் பர்ஃபெக்டாக ரன்னிங் மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட் இங்கே வரைக்கும் போக போகுது, இந்த மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறது தான் பெரிய டேலண்டான விஷயம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது பண்ணுறவங்க வெளியில் தெரிய மாட்டேங்குது. என்னோடய ப்ரிடிக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் மார்க்கெட்டை தான் நான் கெஸ் பண்ணுறேன். ரன்னிங் மார்க்கெட் இப்போ நடந்துகிட்டு இருக்க மார்க்கெட்டு கெஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் எனக்கு வந்து ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மார்க்கெட் இங்கே போகுது அப்படின்னா 100% அங்கே போயிடும். எத்தனை பர்சன்டேஜ்? 100% அங்கே போயிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் போகாமல் இருக்கலாம். மேபி மார்க்கெட்டு எப்போவுமே நம்ம சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கும், அப்படி கிடையாது. ஸோ 100% நான் சொன்ன இடத்துக்கு அன்றைக்கி மார்க்கெட்டு போயிடும். நீங்கள் வேணால் என்னோடய வீடியோலாம் பாருங்கள், 100% நான் சொன்ன வரைக்கும் போயிருக்கோம்.